இந்த நிகழ்ச்சியில் தலைமையேற்றிருக்கின்ற பெருமதிப்பிற்குரிய முனைவர் வசந்தி தேவி அவர்களே, இதில் புத்தகங்களை வெளியிடுவதற்கு உறுதுணையாக இருந்த திரு சுதன் அவர்களே, வாசிப்பு இயக்கத்தில் தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டிருக்கின்ற மதிப்பிற்குரிய பேராசிரியர் மாடசாமி அவர்களே, திரு கிருஷ்ணமூர்த்தி அவர்களே, இப்பகுதியின் உள்ளாட்சி பிரதிநிதி தினகர் அவர்களே, இந்த பள்ளியின் தலைமை ஆசிரியை திருமதி கிருஷ்ணவேணி அவர்களே, இங்கே நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கின்ற பிரியசகி அவர்களே, இந்த புத்தகங்களை எல்லாம் எழுதிய எழுத்தாளர்களே, இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வந்திருக்கின்ற பெரியோர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ்நாட்டின் கல்வி வரலாற்றில் எல்லோரும் போற்றுகிற ஒரு நிகழ்வாக இருந்தது அறிவொளி இயக்கம். அறிவொளி இயக்கம் நாகப்பட்டினத்திலும் கடலூரிலும் துளிர்விட்ட போது அதில் நான் முழுமையாக ஈடுபடுத்தி கொண்டு பணியாற்றிய அனுபவத்தில் கல்வியின் தேவையையும் வாசிப்பின் அவசியத்தையும் எழுத படிக்க தெரிவதின் முக்கியத்துவத்தையும் பெருமளவில் எடுத்து சென்ற ஒரு மக்கள் இயக்கமாக இருந்தது அறிவொளி இயக்கம். அந்த அறிவொளி இயக்கத்தில் திண்ணைகளெல்லாம் பள்ளிகளாயின, சாவடிகள் எல்லாம் கல்வி கூடங்களாயின, பொதுமக்கள் சேருகிற இடங்கள் எல்லாம் கல்வி சாலைகளாயின. அத்தகைய மிகப்பெரிய மாற்றத்தை அறிவொளி இயக்கம் ஏற்படுத்தியது. கேரளாவிலே அறிவொளி இயக்கத்தினுடைய தொடர்ச்சியாக அதே குழுக்களை வைத்துக்கொண்டு மக்களுக்கு தொடர்ந்து வாசிப்பது, மருத்துவ செய்திகளை அளிப்பது, உடல் நலத்தை பேணுவது, தடுப்பூசிகளை பற்றி கூறுவது, சேமிப்பை பற்றி விளக்குவது என்று தொடர்ச்சியாக அந்த இயக்கத்தின் பயணம் இருந்தது. தமிழ்நாட்டிலே அறிவொளி இயக்கம் பலரையும் வாசிப்பின் அவசியத்தை எடுத்து கூறியதோடு நின்றுவிட்டது. காஞ்சிபுரத்திலே நான் பணியாற்றுகிற போது, இந்த அறிவொளி இயக்கம் முற்று பெற்ற போது, தறியிலே பணியாற்றி கொண்டிருக்கின்ற சிறுவர்கள் 14 வயதுக்குள் இருந்தால் அவர்களை மீட்டு நாங்கள் பள்ளியிலே சேர்த்தோம். அப்போது ஒன்றை உணர்ந்தோம். பள்ளியிலே சேர்ந்து பல ஆண்டுகளுக்கு பிறகு படித்த அந்த குழந்தைகள் ஏற்கனவே பள்ளியிலே இருக்கிற சிறுவர்களை விட ஆர்வமாக படித்தார்கள், அக்கறையோடு படித்தார்கள். ஒன்று மறுக்கப்பட்டு தருகிற போது அதன் மகிமையும் மகத்துவமும் அதிகமாகிறது என்பதை காஞ்சிபுரம் அனுபவம் உணர்த்தியது. 14 வயதிற்கு மேல் இருப்பவர்களை நாம் விடுவிக்க முடியாது. இப்போது 18 வயது என்று அரசு நிர்ணயித்திருக்கிறது. 18 வயதில் கூட ஒருவர் தறியிலே ஈடுபட்டிருந்தால் அவரை விடுவிக்கலாம் என்று. அப்போது 14 தான் வயது வரும்பாக இருந்தது. 14 வயதிற்கு மேற்பட்டவர்களை படிக்க வைக்கும் என்பதற்காக மாலை நேரத்தில் நிலவொளி பள்ளிகளை தொடங்கி அறிவொளி இயக்கத்தின் தொடர்ச்சியாக நிலவொளி இயக்கத்தை நாங்கள் நடத்தினோம். கன்னியாகுமரியிலே அண்டை வீட்டை சேர்ந்த பெண்கள் ஒன்றாக சேர்ந்து பலவற்றையும் சிந்திப்பதற்கும் பேசுவதற்கும் படிப்பதற்கும் நலவொளி இயக்கம் என்ற ஒன்று தொடங்கப்பட்டது. அங்கே நல ஒளி என்கின்ற ஒரு சுற்றிதழும் அவர்களால் சுற்றுக்கு விடப்பட்டு மிகப்பெரிய விழிப்புணர்வை ஏற்படுத்தியது. என்னை பொறுத்தவரை தமிழ்நாட்டிலும் அப்படி அறிவொளி இயக்கம் ஏதேனும் ஒரு வகையிலே தொடர்ந்திருக்குமே ஆனால் இன்று இந்த வாசிப்பு இயக்கத்திற்கான தேவை பெருமளவில் ஏற்பட்டிருக்காது என்பதை நான் அறிவேன்.
பேராசிரியர் திரு மாடசாமி அவர்கள் 10 புத்தகங்களை என்னிடம் கொண்டு வந்து கொடுத்தார். அவர் எனக்கு அறிமுகமானது அவருடைய என் சிவப்பு பால்பாயின் பேனா என்கிற ஒரு நூலிலும் எனக்குரிய இடம் எங்கே என்கிற நூலிலும் தான். அந்த 2 நூல்களுமே மாணவர்களை சுயமாக சிந்திக்க வைப்பதற்கும் அவர்களிடம் இருக்கிற நற்பண்புகளை பாராட்டுவதற்கும் ஆசிரியர்கள் எத்தகைய முயற்சிகளை எடுக்க வேண்டும் என்பதை பற்றிய நூல்கள் தான். அனைத்து ஆசிரியர்களும் அந்த நூலை படிப்பது அவசியம், அதை நடைமுறைப்படுத்துவது அவசியம். குழந்தைகளுக்கு உற்சாகத்தை கொடுத்தால்தான், ஊக்கத்தை ஊட்டினால்தான் அவர்களிடம் பொறியாக இருக்கிற அந்த ஆர்வம் பிழம்பாக மாறி கனலாக ஆகி பெரும் வெளிச்சத்தை தர முடியும் என்பதில் அந்த நூலை வாசிக்கிறவர்கள் பெருமளவு ரசவாதம் அடைவார்கள் என்பது என்னுடைய கணிப்பு. அறிவொளி இயக்கத்தை நாம் படிக்காதவர்களிடம் நடத்துகிறோம். இந்த வாசிப்பு இயக்கத்தை நாம் படித்தவர்களிடம் நடத்த வேண்டியதாக இருக்கிறது. ஏனென்றால் இன்று நூல்களை படிப்பது குறைந்து வருகிறது. மின்சாதனங்களை பார்த்து கொண்டே பெருமளவில் பலருடைய நேரமும் சென்று விடுகிறது. அதிலும் குறிப்பாக இன்றைய மாணவர்கள் நீள் வாசிப்புக்கு பழக்கப்படாமல் உணவை உண்ணாமல் வைட்டமின் மாத்திரைகளை சாப்பிடுவதைப் போல அவர்களுடைய கல்வி அணுகுமுறை இருக்கிறது என்பதை பார்க்க முடிகிறது. தமிழ்நாடு இந்தியா என்று இல்லை, நான் சொல்வது உலக அளவிலே இது நடந்து கொண்டிருக்கிறது. ஏனென்றால் அமெரிக்காவில் கூட ஓராண்டிற்கு ஒரு புத்தகம் கூட நிறைய மாணவர்கள் வாசிப்பதில்லை என்பதை புள்ளி விவரங்கள் அள்ளி தருகின்றன. இது போன்ற சூழலில் வாசிப்பை ஊக்கப்படுத்துவதற்கான முயற்சிகளை பெருமளவில் எடுப்பதற்கான இயக்கமாக இது அரும்பணி ஆற்றி வருவது மகிழ்ச்சியை அளிக்கிறது. இன்று நாம் மாணவர்களையும் இளைஞர்களையும் வாசிக்க வைப்பது ஒருபுறம் இருந்தாலும் ஆங்கிலத்தில் பலரும் படிப்பதால் தமிழில் வாசிப்பு என்பது வெகுவாக குறைந்ததை பார்க்க முடிகிறது. தமிழிலே ஒரு கடிதத்தை கூட வாசிக்க முடியாத நிலைமை பல ஆங்கில பள்ளியிலே படித்தவர்களுக்கு இருக்கிறது. நாங்கள் படித்த காலத்தில் தொடக்க பள்ளியில் 3ஆம் வகுப்பில் தான் ஆங்கிலம் கற்றுத்தரப்படும். அதனால் 2 வகுப்புகளிலேயே தமிழை ஆழமாக பயின்று பிழை இல்லாமல், ஒற்று பிழை கூட இல்லாமல் எழுதுகிற பழக்கத்தை நாங்கள் மேற்கொண்டோம். இப்போது அந்த நிலை இல்லாமல் ஒரு வாக்கியத்திலேயே 2 பிழைகள் இருக்கிற அளவிற்கு பிழையோடு எழுதப்படுகிற தமிழை நாம் பார்க்கிறோம். ஆங்கிலத்தை வாசிக்க வேண்டும் என்பதற்காக, மாணவர்களிடம் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்பதற்காக ஆங்கில நாளிதழ்கள் மாணவர் பதிப்பு என்கின்ற ஒன்றை வெளியிடுவதை பார்க்கிறோம். அந்த மாணவர் பதிப்பில் கொலை, கொள்ளை, வன்முறை போன்ற செய்திகளை எல்லாம் நீக்கிவிட்டு ஆக்கப்பூர்வமான செய்திகளை சற்று பெரிய எழுத்துகளில் படங்களோடு போட்டு அவற்றை மாணவர்களுக்கு குறைந்த விலையில் கொடுத்து மாணவர்களை ஆங்கிலத்தில் படிக்கவும் சொற்திறனை வளர்க்கவும் தங்கு தடையின்றி பேசவும் கற்றுத்தருகிற முயற்சியை அவை மேற்கொள்கின்றன. சில பள்ளிகளில் அனைத்து மாணவர்களுக்கும் இத்தகைய நாளிதழ்கள் விநியோகிக்கப்படுவதும் உண்டு. அதுபோன்ற ஒரு முயற்சியை தினசரி செய்திகளை தொகுத்து மாணவர்கள் படிப்பதற்கு ஏற்ற வகையில் வசீகரமாக வண்ணத்தில் வெளியிட்டு அவர்களை படிக்க வைத்தால்தான் தமிழ் என்பது வெறும் பேச்சு மொழியாக மட்டும் தொடராமல் எழுத்து மொழியாக, வாசிப்பு மொழியாக, படைப்பு மொழியாக, சிந்திக்கும் மொழியாக இருக்கும் என்கிற கருத்தை
பல நாளிதழ்களிடம் எடுத்து சொல்லி அந்த முயற்சியில் தோற்று போனவன் நான். நாம் இன்று பார்க்கிற போது தமிழில் பிழையில்லாமல் எழுதுவது அரிதாகிவிட்டது. இரண்டாவது, ஒரு மேடையிலே ஆங்கிலம் கலக்காமல் தூய தமிழில் பேசுவது என்பது அரிதாகி கொண்டு வருகிறது. நான் கேட்பதெல்லாம், ஆங்கிலத்திலே நடக்கிற ஒரு கருத்தரங்கில் யாராவது ஒருவர் தமிழிலே நடுவே பேசினால் அவரை ஆங்கிலம் தெரியாதவர் என்று முத்திரை குத்துவார்கள். ஆனால் தமிழிலே நடக்கிற ஒரு கருத்தரங்கத்தில் ஆங்கிலத்தை இடையிடையே கலந்து பேசினால் அதை மகிழ்ச்சியாக எடுத்துக்கொள்கிறார்கள், அறிவாளித்தனமாக எடுத்துக்கொள்கிறார்கள் என்பதை நாம் பார்க்க முடிகிறது. விஞ்ஞானிகள் மூளையை பற்றி ஆய்வு செய்கிற போது ஒன்றை கண்டுபிடித்திருக்கிறார்கள். உடலுக்கும் மொழியை கற்கிற திறனுக்கும் தொடர்பு இருக்கிறது. நமக்கு கண்ணாடி நியூரான்கள் இருக்கின்றன. அதனால்தான் ஒருவர் பேசுவதைப் போல நாம் பேச முடிகிறது, ஒருவர் உச்சரிப்பதைப் போல நாம் உச்சரிக்க முடிகிறது, அடுத்தவர்களிடமிருந்து மொழியை கற்றுக்கொள்ள முடிகிறது. நமக்கு மட்டும்தான் என்று இல்லை, குரங்குகளுக்கும் கண்ணாடி நியூரான்கள் இருக்கின்றன. அதனால்தான் குல்லா கதையை வைத்திருக்கிறார்கள். நம்மை பார்த்து அவையும் செய்வதற்கு அந்த கண்ணாடி நியூரான்கள் ஏதுவாக இருக்கின்றன. இன்னொன்றையும் கண்டுபிடித்திருக்கிறார்கள். 2 மொழிகளை எந்த குழந்தை கற்கிறதோ அதன் மூளை அதிக ஆற்றல் உள்ளதாக இருக்கிறது என்று. ஒரு மொழியை கற்கிற போது செயல்படுகின்ற திறன்கள், செயல்படாத திறன்கள் என்று 2 இருக்கின்றன. ஒன்று பேசுவது, இன்னொன்று வாசிப்பது. இவை அனைத்துமே செயல்படுகிற திறன்கள். கவனித்தல், எழுதுதல் ஆகியவை செயல்படாத திறன்கள். இந்த அத்தனை திறன்களும் சேருகிற போதுதான் ஒரு வாசிப்பை ஒருவர் முழுமையாக நிகழ்த்த முடியும் என்பதை உணர்கிறோம். இதிலே நாம் முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒன்று என்னவென்றால், குழந்தைகள் யாரெல்லாம் ஆங்கிலத்தை படித்துக்கொண்டே தமிழையும் எந்தவித தொய்வில்லாமல் சரளமாக வாசிக்கிறார்களோ அவர்கள் 2 மொழிகளையும் நன்றாக கையாளுகிற திறன்களை பெறுகிறார்கள். அவர்கள் மூளையிலே இருக்கிற நரம்பணுக்கள் தூண்டப்படுகின்றன. அவர்கள் தமிழில் சிந்தித்து தமிழில் பேசவும், ஆங்கிலத்தில் சிந்தித்து ஆங்கிலத்தில் பேசவும் தங்களை பழக்கப்படுத்திக் கொள்வதை நாம் பார்க்கிறோம். இன்று மாணவர்களை வாசிக்க வைக்க வேண்டும் என்றால் அதற்கு முக்கியமானது திரு மாடசாமி அவர்கள் குறிப்பிட்டதைப் போல எளிமையான மொழி, சின்ன வாக்கியங்கள், பெரிய எழுத்துகள், சாதாரணமான செய்திகள், சுவையான சம்பவங்கள், அழகான பதிப்பு, நேர்த்தியான சித்திரங்கள், இவை அத்தனையும் கூடினால்தான் அந்த குழந்தைகள் அந்த புத்தகத்தை எடுத்து வாசிப்பதற்கு வசதியாக இருக்கும். அவர்கள் தொடர்ந்து அவற்றை வாசிப்பார்கள். இத்தகைய முயற்சியை இந்த வாசிப்பு இயக்கம் தன்னுடைய சிறு சிறு நூல்களின் மூலம் நிகழ்த்தி வருகிறது. இனி நாம் எந்த அளவிற்கு பெரிய நூல்களை வெளியிடுகிறோமோ, நான் சொல்வது குழந்தைகளுக்கு மட்டுமல்ல, வளர்ந்தவர்களுக்கும் தான். சிறு நூல்களை வெளியிடுகிற போதுதான் வாசிப்பு விரைவாகவும் வேகமாகவும் நடக்கும் என்பதை நான் என்னுடைய சம்பவத்திலேயே உணர்ந்திருக்கிறேன். கிட்டத்தட்ட 100 சிறுநூல்களை நான் வெளியிட்டிருக்கிறேன். பல்வேறு தலைப்புகளில் அச்சத்தை பற்றி, அன்பை பற்றி, மலர்களை பற்றி, குற்ற உணர்வை பற்றி. இந்த நூல்களை பலரும் வாங்கி படிக்கிறார்கள். ஏனென்றால் ஒரு புத்தகத்தை வாசித்த திருப்தியை அவர்கள் பெறுவதோடு ஒரு பயணத்தின் போது வாசிப்பதற்கு, ஓய்வாக இருக்கிற போது ஒரே மூச்சிலே வாசித்து முடிப்பதற்கு இந்த நூல்கள் மிகவும் உதவியாக இருக்கின்றன. இன்று வாசிப்பு குறைந்திருப்பதற்கு என்ன காரணங்கள் என்று பார்த்தால், ஒன்று காட்சி ஊடகங்களின் ஆட்சி, அதனால் வாசிப்பின் பக்கம் மக்கள் செல்வது இல்லை. இரண்டாவதாக நூலக பயன்பாடு மிகவும் குறைந்து இருப்பதும் ஒரு காரணம். மூன்றாவதாக வாசிப்பு சூழல் இன்று பள்ளிகளிலும் வெளியேயும் குறைந்து வருகிறது. அதனால்தான் ஒவ்வொரு பள்ளியிலுமே
வாசிப்பதற்கான மன்றத்தை ஏற்படுத்தி மாதம் அந்த மாணவர்கள் தான் படித்த ஒரு நூலை அங்கே திறனாய்வு செய்கிற ஒரு பழக்கத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதை நான் ஓய்வு பெறுகிற அன்று என்னுடைய கடைசி கடிதமாக பள்ளி கல்வித்துறை இயக்குனருக்கு அனுப்பி அதை முதலில் நிகழ்த்தியவர் புதுக்கோட்டையிலே தங்கம் மூர்த்தி என்பவர் தன்னுடைய பள்ளியிலே நிகழ்த்தி அந்த புகைப்படங்களை எனக்கு அனுப்பி வைத்திருந்தார். இன்று பல பள்ளிகளில் அந்த முயற்சி நடக்கிறது. பேராசிரியர் திரு மாடசாமி அவர்கள் மாணவர்கள் எழுதுகிற புத்தகங்களை பற்றி சொன்னார். எழுதுக என்கிற ஒரு இயக்கத்தை கிள்ளி வளவன் என்கின்ற எல்லை பாதுகாப்பு படையிலே பணியாற்றி கொண்டிருக்க இப்போது அவர் ஜெய்சல்மீரிலே இருக்கிறார். அவர் தொடங்கி 100க்கும் மேற்பட்ட புத்தகங்களை மாணவர்களே எழுதி வெளியிடுகிறார்கள் என்கிற மகிழ்ச்சியான செய்தியை நான் இங்கே தெரிவிக்க விரும்புகிறேன். அவை பெரிய புத்தகங்கள், அழகான புத்தகங்கள். அவற்றிற்கு பல கட்டங்களாக பயிற்சிகளை அளித்து ஆசிரியர்கள் எல்லாம் அவர்களை எழுதுவதற்கு உற்சாகப்படுத்தி பயிற்சி பட்டறைகளை நிகழ்த்தி எப்படி எழுத வேண்டும் என்பதையெல்லாம் எடுத்து சொல்லி அந்த மாணவர்கள் எழுதி கொண்டிருக்கிறார்கள் என்பது சில நேரங்களில் நம்பிக்கை துளிர்களாக நம் மனத்திலே நிழலாடுகின்றன என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக மீள் வாசிப்பு குறைவு, நூலக பயன்பாடு குறைவு. நான் படித்த என்னுடைய கல்லூரியிலேயே ஒரு காலத்தில் நூலகத்திற்கு சென்றால் உட்காருவதற்கு இடம் கிடைக்காது. ஆனால் இன்று நூலகத்திற்கு சென்றால் நூலகத்தில் 4-5 பேர் அங்கேயும் இங்கேயுமாக அவ்வளவு பெரிய அடுக்குமாடி கட்டடத்தில் பயந்து கொண்டு இருக்கிறார்கள். அடுத்ததாக தமிழ் வாசிப்பு குறைந்து வருகிறது. தமிழ் வாசிப்பை பற்றி நான் கூறுகிற போது சீனத்திற்கு சென்றிருந்த போது எனக்கு ஏற்பட்ட அனுபவத்தை கூற விரும்புகிறேன். ஆங்சௌ என்கிற மாவட்டத்தில் நான் என்னுடைய சுற்றுலா தொடர்பான ஒரு பணிக்காக சென்றிருந்தேன். அங்கே ஒரு புத்தக கடைக்கு சென்றேன். அந்த புத்தக கடையின் உயரம் 5 மாடி. அந்த புத்தக கடையில் மாணவர்கள் வருகிறார்கள், புத்தகங்களை வாசிக்கிறார்கள். எல்லோரும் வாங்க வேண்டும் என்கிற கட்டாயம் இல்லை. அங்கே நெகிழித்தாளில் புத்தகங்களை எல்லாம் மூடி யாரும் வாசிக்காதபடி செய்கிற வித்தையும் இல்லை. மாணவர்கள் அமர்கிறார்கள், வாசிக்கிறார்கள், செல்கிறார்கள். அங்கே ஆங்கில புத்தகங்கள் கிடைக்குமா? அதுவும் குறிப்பாக சீனத்தின் ஞானத்தின் மீது எனக்கு மிகப்பெரிய மரியாதை உண்டு. ஏனென்றால் லாவோட்சு, சன்சு, சன்பின், சங்சு, மெங்சு போன்ற மகத்தான ஆளுமைகள் சீனத்திலே உண்டு. அதனால் அங்கே அந்த புத்தகங்கள் கிடைக்கிறதா என்று பார்த்தபோது 10-15 புத்தகங்களை நான் பொறுக்கிறேன். அவை அனைத்தும் ஒரு பக்கம் சீன மொழியிலும் இன்னொரு பக்கம் ஆங்கில மொழியிலும் இருந்தன. ஆங்கிலத்தையும் கற்றுக்கொள்ளலாம், தமிழையும் கற்றுக்கொள்ளலாம். என்னை பொறுத்தவரை தமிழிலும் இதை போன்ற புத்தகங்கள் வந்தால் இரு மொழிகளையும் நம்முடைய மாணவர்கள் நன்றாக கற்பதற்கான வாய்ப்பு கிடைக்கும் என்று நான் நினைக்கிறேன். இதற்கான முயற்சி இந்த வாசிப்பு இயக்கம் முன்னெடுத்தால் அதை நான் செயல்படுத்துவதற்கு தயாராக இருக்கிறேன் என்பதையும் இங்கே தெரிவிக்க விரும்புகிறேன். முதலாவதாக ஒரு 10 புத்தகங்களை நாம் வெளியிடுவோம். நம்முடைய தமிழ்நாட்டு மாணவர்களில் அரசு பள்ளிகளில் ஊரக பகுதிகளில் படிக்கிறவர்களுக்கு ஆங்கிலம் என்றால் சிம்ம சொப்பனமாக இருப்பதை முற்றிலுமாக முடுக்கி அதை துரத்தி உடைத்து அவர்களை தகுதி பெற்றவர்களாக மாற்றுவதற்கு இது உதவியும் என்று நான் நினைக்கிறேன். அடுத்தது மீள்வாசிப்பு. மீள்வாசிப்பு என்பது ஒரே புத்தகத்தை திரும்ப திரும்ப படிப்பது. நாங்கள் எல்லாம் எங்களுடைய காலாண்டு விடுமுறையில் மற்ற மாணவர்கள் எல்லாம் சொந்தக்காரர்கள் வீட்டுக்கு போய்விடுவார்கள். எப்படி பொழுதுபோக்குவது என்று தெரியாது. கிடைத்த கதை புத்தகங்களை 6 முறை 7 முறை படிப்போம். அதனால் பிழை இல்லாமல் எழுதவும் தெளிவாக பேசவும் நாங்கள் கற்றுக்கொள்வதற்கு வாய்ப்புகள் ஏற்பட்டன. இன்று அது நுனிப்புள் மேய்கிற ஒன்றாக இருக்கிறது. அதை மாற்ற வேண்டிய நிலையில் இருக்கிறோம். இன்று பொழுதுபோக்கு அம்சங்கள் அதிகம். அன்று புத்தகங்கள் தான் பொழுதுபோக்குவதற்கு. ஆனால் இன்று புத்தகங்கள் கடைசி புகலிடமாக இருக்கிறது. அடுத்ததாக ஊடகங்களிலே உச்சரிக்கப்படுகிற தமிழ் மிகவும் மோசமாக இருக்கிறது. அந்த தமிழின் காரணமாக பல இளைஞர்கள், பல மாணவர்கள் எப்படி வேண்டுமானாலும் உச்சரிக்கலாம் என்று நினைக்கிறார்கள்.
அடுத்தது தமிழின் சிறப்பு எழுத்துக்களான ழ, ர, ந ஆகிய இந்த 3 எழுத்துக்களையும் சரியாக உச்சரிப்பதற்கான பயிற்சி இல்லாமல் போய்விடுகிறது. இவற்றையெல்லாம் சரி செய்வதற்கு இந்த வாசிப்பு இயக்கம் உதவியாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன். இதிலே முக்கியமானது, இன்று 11 புத்தகங்களை வெளியிட்டிருக்கிறார்கள். என்னிடம் 10 புத்தகங்கள் கொடுக்கப்பட்டன. அதிலே முதலாவது புத்தகம் ஞா கலையரசி அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். சுட்டி சுண்டலி என்கிற அந்த புத்தகம். அவர் பூனா என்கிற இன்னொரு புத்தகத்தையும் எழுதியிருக்கிறார். இந்த சுட்டி சுண்டலி நன்றாக இருக்கிறது, எளிமையாக இருக்கிறது. அதிலே இன்னொன்றும் வருகிறது, அந்த குரங்கனுடைய புத்திசாலித்தனம். மீ மீ மியா ரீ ரீ ரியா என்கிற மந்திரத்தை திருப்பி சொல்லி மந்திரக்கோளை திருடி அந்த மந்திரவாதி எதையெல்லாம் மாற்றினாரோ, ஏனென்றால் அவர் சிங்கத்தை ஒரு குள்ள வாத்தாக மாற்றுவார், யானையை சேவலாக மாற்றுவார். இதையெல்லாம் சரி செய்கிற விதமாக அந்த கதை நன்றாக இருந்தது. சுட்டி சுண்டலியை பொறுத்தவரை சுண்டலிகள் மிகவும் புத்திசாலிகள். அனிமல்ஸ் ஆன் த பெடஸ்டல் என்கிற ஒரு புத்தகத்தை ரஷ்யாவை சேர்ந்த ஒரு எழுத்தாளர் எழுதியிருக்கிறார். அதிலே அவர் சொல்கிறார், எலிகள் ஒரு எண்ணெய் குப்பியை கூட திறந்துவிடும். ஒரு எலி பிடித்து கொண்டிருக்கிற இன்னொரு எலி அதனுடைய மூடியை திறந்து முட்டைகளை கூட எடுத்து கொண்டு போய்விடும். மிகவும் அவை புத்திசாலியானவை என்று கூறியிருக்கிறார்கள். நாம் தொடர்ந்து பல ஆங்கில சித்திர காட்சிகளில் பூனை தோற்பதை போல பார்க்கிறோம். ஆனால் பூனை வெல்வதுதானே நல்லது, எலிகளை தோற்கடிப்பது தானே நல்லது. இன்னும் எத்தனை நாளைக்கு இந்த சுண்டலிகளும் பெருச்சாளிகளும் நடமாடிக்கொண்டிருக்க முடியும் என்பதை நாம் பார்க்க வேண்டும். அடுத்தது நீங்கள் பூனை வெல்வதை போல இந்த தொடர்ச்சியை மேற்கொள்ள வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். பூனா என்பது மிக சிறந்த ஒரு புத்தகம். அதிலே அந்த மந்திர பென்சில் என்கிற அந்த நூலை ஏற்கனவே ஒரு இறையன்பு பேசினால் இந்த இறையன்பு பேசவில்லை என்பதையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்ததாக மிகவும் நேசிக்கிற வகையில் நம்முடைய நண்பர் மு முருகேஷ் அவர்கள் சிரிப்பு ராஜா என்கிற ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கிறார். அது குழந்தைகள் மட்டுமல்ல, பெரியவர்களும் வாசிக்க வேண்டும். ஏனென்றால் நம்மிடம் ஒரு பொது புத்தி இருக்கிறது. கடுகடு என்று இருந்தால்தான் அவர் மேலதிகாரி, அவர் சிரிக்கக்கூடாது, நட்புடன் இருக்கக்கூடாது. அவர் நட்புடன் இருந்தால் எல்லோரும் அவரிடம் உரிமை எடுத்துக் கொள்வார்கள் என்கின்ற தவறான போக்கு இருக்கிறது. அதை போல ஒரு சிங்கம் எப்போதும் மகிழ்ச்சியாக சிரித்துக் கொண்டிருக்கிற சிங்கம். சிங்கங்கள் சிரிக்கின்றனவா என்பதை பெண் சிங்கங்கள் தான் சொல்ல வேண்டும். ஆனால் சத்தமாக சிரிக்கின்றனவா என்றால் உலகத்திலேயே சிரிக்கிற ஆற்றல் 2 பேருக்குத்தான் இருக்கிறது. ஒன்று சிம்பன்சிகளுக்கு, இன்னொன்று மனிதர்களுக்கு. அதில் சிம்பன்சிகளுக்கு எப்படி சிரிப்பு வந்தது என்றால், ஒரு கூட்டமாக சிம்பன்சிகள் இருக்கும், வேறொரு கூட்டத்தை சேர்ந்த சிம்பன்சி அதனுடைய எல்லையிலே வந்துவிட்டால் உன்னை நான் கடித்து விடுவேன் என்று இந்த சிம்பன்சி வாயை காண்பிக்கும். உடனே அந்த சிம்பன்சி நீ கடித்தால் நானும் கடிப்பேன் என்று வாயை காண்பிக்கும். இப்படி பல்லை காண்பிப்பதுதான் பின்னால் புன்னகையாக மாறியது. அதனால்தான் நாமும் மேலதிகாரியை பார்த்தால் எங்கே கடித்து விடுவாரோ என்று பல்லை காட்டி சிரிக்கிறோம் என்பது பரிணாம வளர்ச்சியின் ஒரு பகுதி என்று ஃபேண்டம்ஸ் இன் த பிரெயின் என்கிற புத்தகத்தில் வி.எஸ். ராமச்சந்திரன் தெரிவிக்கின்றார். அப்படி ஒரு சிங்கம், எப்போதும் சிரித்து கொண்டிருக்கிற சிங்கம், ஒரு நாள் அதன் மீது ஒரு காட்டுப்பூனை முதுகிலே ஏறி விளையாடுகிறது. உடனே காட்டெருமை சொல்கிறது, இப்படி இருந்தால் மற்ற விலங்குகள் எல்லாம் முதுகில் ஏறி விளையாடும், கடுகடு என்று இரு என்று. அந்த சிங்கம் சிரிப்பையெல்லாம் ஒரு பையிலே போட்டு தூக்கி எறிந்து விடுகிறது. ஒரு பாறையின் மீது விடுகிறது. ஒரு பருந்து வருகிறது, அது அந்த பையை விரிக்கிறது, கொஞ்சம் அதை எடுத்துக்கொள்கிறது, மற்ற இடங்களெல்லாம் போட்டுக்கொண்டே போகிறது. நோயாளிகள் இருக்கிற ஒரு மருத்துவமனையில் அது விழுந்ததும் அதுவரை வலியால் துடித்த நோயாளிகள் எல்லாம் சிரிக்க ஆரம்பிக்கிறார்கள். இது எனக்கு ஒரு சம்பவத்தை காட்டுகிறது. ஒருவர் எல்லோரும் சிரிக்கிற படங்களாக எடுத்து ஒரு ஆல்பத்தை தயாரித்து அதை மருத்துவமனையில் கொடுத்தார். இந்த சிரிக்கிற அந்த ஆல்பத்தை பார்த்ததும் அங்கிருக்கிற நோயாளிகளுக்கெல்லாம் வலி மறந்ததை போல இருக்கிறது. யாராவது ஒருவர் வலியை நினைவுபடுத்தினால்தான் ஒரு மருத்துவமனையிலே சென்று சந்திப்பது அல்லது மரியாதை செலுத்துவது என்றல்ல, உண்மையிலேயே வலியை மறக்க செய்வதுதான் சிறந்த சந்திப்பாக இருக்க முடியும். அப்படி அதிலே அந்த சிங்கம்
நோயாளிகளை எல்லாம் சிரிக்க செய்கிறது. கடைசியில் அந்த சிங்கம் கடுகடு என்று இருப்பதை பார்த்து தலைமை பண்பே போய்விட்டது என்று மறுபடியும் அது அந்த சிரிப்பை கை கொள்வதுதான் அந்த கதை நேர்த்தியாக எழுதப்பட்டிருக்கிறது. அதை போல குரங்கு ஒன்று பொய் சொல்லிக் கொண்டே இருக்கிறது, கோபம் வந்தால் யாரையும் விழுங்குவேன் என்று. அதற்கு புத்தி புகட்டுவதைப் போல இன்னொன்று கதை. இரண்டும் ரசித்து வாசிக்க வேண்டிய கதை. அதிலும் குறிப்பாக சிரிப்பு ராஜா என்பது எல்லோருக்குமான கதை என்று நான் கருதுகிறேன். மூன்றாவது மிகவும் முக்கியமான கதை நாம் நாம் என்று பிரியசகி திரு மாடசாமி ஆகிய இருவரும் எழுதியது. அதிலே மூக்கு கண் எல்லாவற்றையும் காண்பித்து விட்டு நாம் அனைவருமே வேறுபாட்டவர்கள், ஆனால் ஒரே மாதிரியானவர்கள், நாம் மகத்தானவர்கள், நாம் ஒரே மாதிரி இருப்பவர்கள், வெவ்வேறு விதத்தில் இருந்தாலும் ஒன்றாக செயல்படுபவர்கள் என்கின்ற அற்புதமான கருத்தை 2 கதைகளிலே சொல்லியிருக்கிறார்கள். அடுத்தது ஒரு வௌவால் குட்டி ஒன்று வழி தவறி ஒரு பறவையின் கூட்டிற்கு சென்று விடுகிறது. பறவைகள் எல்லாம் அதை நேசித்து வளர்க்கின்றன. பிறகு அது திரும்பி சென்று விடுகிறது. ஒரு நாள் மறுபடியும் தன் நண்பர்களை பார்க்க வருகிறது. பறவைகள் அந்த பிரிவாற்றமையின் காரணால் எங்களோட இருந்து விடுங்கள் என்று சொல்கிறார்கள். ஆனால் அந்த வௌவால் சொல்கிறது, நாங்கள் வேறு நீங்கள் வேறு, ஆனால் ஒரே மாதிரியானவர்கள், அவ்வப்போது நாம் நண்பர்களாக இருப்போம் என்று சொல்லி பறந்து செல்வதைப் போல மிக மகத்தான ஒன்று. ஏனென்றால் புளூரலிசம் என்று சொல்லப்படுகிற பன்முகத்தன்மையை வெளிப்படுத்துகிற கதையாக அது எழுதப்பட்டிருக்கிறது. நேர்த்தியான கதை. அடுத்ததாக சாலை செல்வம் அவர்கள் தொடர்ந்து கல்வி குறித்த சிந்தனைகளை எழுதி வருபவர். அவர் பல்வேறு இடங்களில் நடந்த வித்தியாசமான கல்வி முயற்சிகளை எல்லாம் எழுதியிருக்கிறார். நாகப்பட்டினத்திலே எப்படி நடந்தது, நீலகிரியிலே எப்படி நடந்தது என்பதையெல்லாம் அவர் புத்தகமாக எழுதியிருக்கிறார். வாசிப்பதற்கு மிகவும் முக்கியம். அது மிகுந்த நம்பிக்கையை தருகிற ஒரு புத்தகம். ஆசிரியர்கள் அனைவருமே படிக்க வேண்டிய ஒரு புத்தகம். அதை போலவே சாவித்ரி பூலேவை பற்றியும் அவர் எழுதியிருக்கிறார். சாலை செல்வத்தினுடைய இந்த புத்தகம் கலா பாட்டியும் நிலா பேத்தியும் என்கிற ஒரு புத்தகம். அதிலே பேத்திக்கு பாட்டி கதை சொல்லிக் கொண்டே இருப்பார்கள். ஒரு நாள் பாட்டிக்கு பேத்தி கதை சொல்வதைப் போல அது மிகவும் நேர்த்தியாக எழுதப்பட்ட ஒரு புத்தகம். கண்ணம்மாளின் சத்தங்கள் என்கிறது இன்னொரு புத்தகம். அந்த புத்தகத்தை பல்வேறு விதமான ஓசைகளை கற்றுத்தருவதைப் போல எழுதியிருக்கிறார். அதை படித்தபோது புரட்சி கவிஞர் பாரதிதாசன் அவர்கள் பறவை எப்படி கத்தும், சாதம் எப்படி பொங்கும் என்று ஒரு அற்புதமான கவிதையை எழுதியிருப்பார். அந்த கவிதை என்னுடைய நினைவுக்கு வருவதை என்னால் நிறுத்த முடியவில்லை. மீனின் அழுகை என்கிற அந்த கதை புவனேஸ்வரி, மோ கணேசன் ஆகிய இருவராலும் எழுதப்பட்டிருக்கிறது. மீனின் அழுகை இன்று மிகவும் முக்கியமாக தேவையான ஒன்று. ஏனென்றால் நாம் எரிகிற நெகிழி குப்பைகளால் தான் வாய்க்கால்களும் கால்வாய்களும் மழைநீர் வடிகால்களும் நிரம்பி மழை போவதற்கான வழி கிடைக்காததால் அங்கங்கே தேங்குகிற அபாயம் இருக்கிறது. அதை மாணவர்கள் உணர்ந்து அவற்றை நீக்குவதைப் போல அற்புதமான ஒரு கதையை எழுதியிருக்கிறார். மோ கணேசன் காக்கா போட்ட வழக்கு என்று எழுதியிருக்கிறார். இதிலும் எனக்கு ஒரு சின்ன மாறுபாடு உண்டு. ஏனென்றால் மற்ற பறவைகளுக்கெல்லாம் மிகுந்த தொல்லை கொடுப்பது காகம்தான். மற்ற முட்டைகளை சாப்பிட்டு பலவிதமான பறவைகள் பறக்க விடாமல் செய்வதில் காகங்கள் முக்கியமானவை. 3 விதமான காகங்கள் இருக்கின்றன. நம் பார்க்கிற அந்த காகம், அண்டங்காகம், இன்னொன்று இன்னும் கொடுமையான ரேவன் என்கிற காட்டுக்காகம். இவை அனைத்துமே மானுடத்திற்கு பெரிதாக நன்மை செய்து விடுவதாக நான் நினைக்கவில்லை. ஆனால் கதையை கதையாக படிப்போம். ஏனென்றால் கதைக்கு முன்னால் போனால் இன்னும் கொஞ்சம் சிந்திக்க வேண்டிய அவசியம் ஏற்படும். சில கதைகளை படிப்பதோடு நிறுத்தி கொள்வது நல்லது, சிந்திக்காமல் இருப்பது நல்லது. சிலவற்றை சிந்திப்பதற்காகவே படிக்க வேண்டியதாக இருக்கிறது. அடுத்ததாக முக்கியமானது, இதிலே நரியன் குழந்தை என்கிற ஒரு புத்தகம் ஈரோடு சர்மிளா அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். அந்த கதையை படித்த லைலா தேவி அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். அந்த கதையை படித்த போது மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தேன். ஒரு வயதானவர், அவர் ஊர் ஊராக போகிறார். அவரை ஒரு ஊரிலே தங்க வைக்கிறார்கள். இரவு நேரத்தில் வந்து ஒரு கதவிலே தட்டுகிற சத்தம் கேட்கிறது. திறந்து பார்க்கிறார் ஒரு நரி. அந்த நரி அவரோடு தங்குகிறது, அன்பு செலுத்துகிறார். அந்த நரி உனக்கு ஏதாவது தர வேண்டுமே என்று சென்று தங்கச் சுரங்கத்தில்
மணல்களை எல்லாம் சலித்து ஒரு தங்க நாணயம் கொண்டு வருகிறது. அந்த ஊர் மக்கள் நம்ப மாட்டேன் என்கிறார்கள். அவர்கள் ஒரு நாள் வந்து பார்த்தால் அந்த நரி குழந்தையைப் போல அவருடைய மடியிலே படுத்திருக்கிறது. அன்பு செலுத்தினால் நரி கூட நாயைப் போல வாலாட்டும் என்கிற அற்புதமான ஒரு கவித்துவம் மிக்க அந்த கதையை அவர் படைத்திருக்கிறார். அதற்காக நாம் அவரை பாராட்டுவோம். மரங்கொத்தியும் ஆந்தையும் மிக நேர்த்தியாக எழுதப்பட்ட கதை. ஏனென்றால் ஆந்தையை பற்றிய தவறான அபிப்பிராயம் நம்மிடம் இருக்கிறது. இன்னும் விரிவாக பார்த்தால் ஆந்தை இருப்பதனால்தான் எலிகள் கட்டுப்படுத்தப்படுகின்றன. எலிகள் இரவில் வருவதால் தான் ஆந்தை இரவில் பறக்கிறது. ஆந்தை விவசாயிகளுக்கு மிகப்பெரிய உதவி செய்கிற பறவை என்பதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். இதிலே இந்த ஆந்தையும் மரங்கொத்தியும் ஒன்றோடு ஒன்று நட்பாக இருப்பதையும், ஒரு நாள் மரங்கொத்தியை காணாமல் தவித்த அந்த ஆந்தை அது திரும்பி வந்ததும் தழுவிக்கொள்வதையும் அவர் எழுதியிருக்கிற போது இந்த இரண்டு பறவைகளையும் நாம் பிடித்து கொஞ்ச வேண்டும் போல இருக்கிறது. அத்தனை நேர்த்தியாக அந்த கதை எழுதப்பட்டிருக்கிறது. அடுத்தது தீர்ப்பு என்று ஒரு கதை, சற்று பகுத்தறிவோடு எழுதப்பட்டிருக்கிற கதை. அதிலே ஒவ்வொரு பொருளும் தாங்கள் இதற்காகத்தான் படைக்கப்பட்டோம், அதற்கு பயன்படுத்தப்படவில்லையே என்று, எதற்காக எது பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதை மனிதர்களால் முடிவு செய்ய முடியும். நாம் அனைத்தும் நமக்காக என்று நினைத்தால் நாம் யாருக்காக என்பதையும் சிந்தித்து பார்க்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். அது நல்ல கதை. அடுத்து ஆதி வள்ளியப்பன் அவர்கள் எழுதியிருக்கிறார் வானில் பறந்த மகிழ் என்பது நல்ல கதை. ரங்கராட்டனத்திலே போக முடியாத ஒரு சிறுவன் இறுதியாக யாரும் ஏறாத காரணத்தினால் 30 ரூபாயிலிருந்து 20 ரூபாய்க்கே ஏற்றி செல்லப்படுவது, அதிலே அவன் அடைகிற மகிழ்ச்சி, அதிலே முக்கியமானது அந்த சொற்கள், அது வடிவமைப்பு, அந்த கதையை நகர்த்தி செல்கிற அந்த நேர்த்தி ஆகியவை பாராட்டப்பட வேண்டியது. இன்னொன்று நிலா பொம்மை என்பது. அந்த நிலா பொம்மை என்பது டைனோசரை பற்றிய ஒரு சொற்சித்திரமாக இருக்கிறது. டைனோசர்கள் நன்மை பயிப்பவை, அவற்றிலும் தாவரங்களை உண்டு வாழ்கிற டைனோசர்கள் இருக்கின்றன என்கின்ற கதையோடு ஊசி என் கைக்கு கிடைக்கவில்லை, பேராசிரியர் மாடசாமி எனக்கு ஊசி கொடுக்கவில்லை, குத்தும் என்று நினைத்தார் போல் இருக்கிறது, 10 மட்டும் கொடுத்தார், அதை மட்டும் நான் படித்தேன். ஆகவே இந்த நூல்களை எல்லாம் வாசித்து மாணவர்கள் சரளமாக வாசிக்கிற தன்மை எடுத்துக்கொண்டு இதிலிருந்து நகர்ந்து அடுத்த கட்ட வாசிப்பிற்கு செல்வதற்கு தங்களை தயார்படுத்தி கொள்ள வேண்டும் என்று இந்த நிகழ்வை பாராட்டி மகிழ்ந்து வாழ்த்தி விடைபெறுகிறேன். வணக்கம்.